everyone, welcome back. 2022 ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 2022ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ 2021ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலை ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். ஸோ கரெக்டாக 1ஆம் மாதம் புது வருஷம் அப்போது ஃபர்ஸ்ட் டே நான் வீடியோ அப்லோட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இந்த சேனலை பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம 700+ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்சிஸ்டண்டாக நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் 2021ல நான் நினச்ச என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 100 வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் 50 வீடியோஸ் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. டியூ டு சம் ரீசன்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் 2021 எல்லாருக்குமே பெஸ்ட்டாக போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக 2021 ஒரு பெஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எனக்கு நல்ல விஷயமே நடக்கலை அப்படின்னு இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு என்னென்னா வேணும், நம்மளோட ரெசல்யூஷன்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் போணுச்சான்னு கேட்டிங்கன்னா நாட் ஸோ. பேண்டமிக் இருந்துச்சு அண்ட் நிறைய டிப்ரெஷன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் 2022 இஸ் கோயிங் டு பி பெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என் கவுன்சிலர் யூடியூப் சேனல் வழியாக நான் உங்கள் கூட கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2021 உங்களுக்குமே சரியாக போகலை, இல்லை உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும், அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அண்ட் 2022ல் நீங்கள் வச்ச கோல்ஸ் அண்ட் உங்களோட ரெசல்யூஷன்ஸை எப்படி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களோட கோல்ஸை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ now let's dive into the video. 2022 நியூ இயர் ரெசல்யூஷன் அண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான், என்ன நம்ம இந்த வருஷம் புதுசாக செய்ய போகிறோம், புதுசாக கண்டிப்பாக அந்த விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணி அதில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏன் அதை உங்களால் போன வருஷம் செய்து முடிக்க முடியலை, அனலைசிங் பாஸ்ட் மிஸ்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்தீங்க, எதனால் உங்களால் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போணுச்சு, அதுக்கு என்ன ரொம்ப பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட நீங்கள் 4 கேள்வி கேட்டு பார்க்கணும். ஒன்றாவது, வாட் வென்ட் ராங், எது தவறாக போணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னால் சேர்த்து வைக்கவே முடியல, 0 பேலன்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே தவறு நடந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த குக் பண்ணி சாப்பிட்ற ஆள், ஆனால் வந்துட்டு நான் இந்த ஒரு பேண்டமிக் டைம்னாலோ ஏதோ ஒரு விஷயம் நடந்தனால நான் அடிக்கடி வெளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தேன், நிறைய வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போனேன். இல்லை எதனால் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சோ, இல்லை அதை சேர்த்து வைக்க முடியாமல் போனதுக்கு என்ன ரீசன், எது உங்களை தடுத்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, ஹவ் யூ ஃபீல், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு வருஷத்தில் இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாமோ எப்படி இருந்துச்சு, அண்ட் அந்த ஒரு விஷயம் செய்யும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு, உங்களோட ஃபீலிங்ஸு அண்ட் இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சா அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் நம்பர் 3, ஹவ் டு ஃபிக்ஸ், எப்படி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெளியே சாப்பிட்டு இருந்தேன் அண்ட் இந்த வருஷத்தை அந்த குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம், எதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் 4வது விஷயமா, எதை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வருஷம் ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு அப்படி செஞ்சீங்க சரியாக வரல, ஒருவேளை இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமோ, புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணாலும் தவறில்லை. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணும்போது பாஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 5 ஜானர் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஹெல்த்லேருந்து ஆரம்பிப்போமே. ஹெல்த், நான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முடியலை. ஸோ ஏன் முடியாமல் போணுச்சு அந்த ரீசன் நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் இருந்துட்டீங்களா, இல்லை சோம்பேறியாக இருந்தீங்களா, இல்லை உங்களோட டைம் எப்படி போணுச்சு, உங்கள் டைமில் நீங்கள் அதிகமாக நிறைய கேட்ஜெட்ஸ், வாட்சிங் டிவி, இந்த மாதிரியாவே என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சா, எப்படி என்ன நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சு, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்களா, இல்லை மற்றவங்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்துட்டீங்களா, என்னென்ன தவறுகள் எல்லாம் உங்ககிட்ட நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். நம்ம சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்க முடியாமல் போனதுக்கும் என்ன ரீசன், ஸோ என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, உங்களோட விஷயங்கள் என்ன, உங்களோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சுட்டி காட்டுறதை விட நம்ம நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டாலே ரொம்ப கிளியரான பிக்சர் கிடைக்கும். ஏன் உங்களால் 2021 கோலை அச்சீவ் பண்ண முடியலை,
அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2021 எனக்கு வந்துட்டு ஒரு 100 வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் என்னால் 50 தான் போட முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் ஸோ நானும் இன்னும் ஒரு 100 கண்டிப்பாக போன வருஷம் விட்டதையும் இந்த வருஷம் சேர்த்து நான் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போன வருஷம் என்னால் போட முடியாமல் போனதுக்கு என்னென்ன ரீசன் இருந்துச்சு, எனக்கு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, திடீர்னு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு, என்ன அதிகமாக டைம் இல்லாத மாதிரி நான் கரெக்டாக அதுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தவறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் நான் எப்படியெல்லாம் பண்ண முடியும். ஸோ எனக்கு நான் ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு அந்த கரெக்டாக டைமில் நான் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அதை கரெக்டாக போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் நம்ம செஞ்சோம், அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெஸ்ட்டான ரெசல்யூஷன்ஸ்னால் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட கோல்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக இந்த 4 விஷயங்கள் இருந்தால் அதுதான் பெஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, ஆக்ஷனபிள். அந்த ஒரு கோலுக்காக உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். மிராக்கள் நடக்கும், நமக்கு லக்கு கிடைக்கும், அதனால் அது வரும் அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் அ கோல். உங்களால் ஏதாவது செய்ய முடியாததாக இருக்கணும். நம்பர் 2, அச்சீவபிள். உங்களால் அச்சீவ் பண்ணக்கூடியதா விஷயங்களாக இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு இப்போ இவ்வளோ சேர்த்து வைக்கணும், ஒரு 50K சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த அளவுக்கு வருமானமும் இருக்கணும். எனக்கு வருமானம் இவ்வளோ தான், ஆனால் நான் வந்துட்டு சம்பாதிக்கணும்னு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னாக்கா அது வந்துட்டு அச்சீவபிளாக இருக்காது. அண்ட் ரியலிஸ்டிக். அதாவது உங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் பொறுத்தே அந்த ஒரு கோல் அமையணும். ரொம்ப ஹாய் எக்ஸ்பெக்டேஷன், உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கோ இல்லை நீங்கள் அது உங்களுக்கு சரியாக வராது, உங்கள் லைஃப்க்கு சரியாக வராத ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி ஓடுனீங்க அப்படின்னாக்கா அதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களோட கோல்ஸை எப்படி இன்னும் பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் 1, மேக் ஸ்மாலர் கோல்ஸ். ஸோ ஸ்மாலர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆசைகள் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஆனால் அந்த கோலை நீங்கள் சின்னதாக வந்துட்டு பிரித்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு 50K சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதோட ஸ்மாலர் வெர்ஷன்ஸை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி ஒரு புக்கை படித்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது ஒரு பெரிய கோல். இல்லை அந்த ஒரு வருஷத்துக்கு எத்தனை புக்கை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அதை இன்னும் நீங்கள் ஸ்மால் ஆகினீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு நாளைக்கு 10 minutes படிக்கணும், இல்லை ஒரு நாளைக்கு நான் ஒரு சாப்டரை படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பெரிய கோலை கொஞ்சம் சின்னதாக்கி உங்களால் மந்த்லி கரெக்டாக பார்க்குற மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் வேர்ஷன்ஸாக குட்டியாக உங்களோட பெரிய கோல் இப்போ காடி வாங்கணும் அப்படின்றது, ஆனால் அந்த காடி வாங்கணும் அப்படின்ற ஒரு கோலை ஒரு ஸ்மாலர் வேர்ஷனாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக உங்களோட கோல்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை எடுத்தோடனே ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, பி ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேரோட கோல் ரொம்பவே ஜெனரலாக இருக்கும். இப்போ நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட கோல், ஆனால் அது டெய்லி அப்படின்னும் போதே அது இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக ஆகலை. ஸோ டெய்லி அப்படின்னு சொல்லும் போது வாட் டைம், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும், எத்தனை நிமிஷம் நீங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ டெய்லி நான் 30 minutes எக்ஸசைஸ் அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோல். ஸோ நீங்கள் டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அதில் இன்னும் ரொம்ப ஜெனரலாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக இன்னும் எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எதிரி இன்னும் தெளிவாக இல்லாமலே இருக்கும். ஸோ உங்களோட ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அது ஃபர்ஸ்ட் ஒன் சொன்ன மாதிரி ஸ்மாலர் கோல்ஸாக நீங்கள் பிரிச்சுட்டிங்களா, ரெண்டாவது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எழுதிருக்கீங்களா, 1 day a chapter, இன்னும் போனாக்கா 2 ringgit 1 day, இப்போ நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, ரைட் டவுன் ஆல் யூர் கோல்ஸ். உங்களோட கோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் வெர்ஷனாக நீங்கள் கரெக்டாக ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதணும். ஸோ பென் அண்ட் பேப்பர் நெவர் கெட்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் கம்ப்யூட்டரில் எழுதி டைப் பண்ணி இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாலும் நீங்கள் பென் அண்ட் பேப்பரை வச்சு ஒரு விஷயத்தில் எழுதுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஏன்னா அடிக்கடி உங்களால் அந்த பென் அண்ட் பேப்பர் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் நமக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எழுதி பார்க்கும்போது உங்களோட வேர்ஷனாக நீங்கள் எழுதுவீங்க. உங்கள் கைப்படம் நீங்கள் எழுதும் போது அதுக்கு இருக்கிற ஒரு பவர் வேறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெய்லி ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட மந்த்லி நீங்கள் அதை ரிப்பீட்டடாக எழுதிட்டே வாங்க. அது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இதுக்குன்னு ஒரு புக் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக உங்களோட கோல்ஸ் கரெக்டாக ஒவ்வொரு வாட்டியும் எழுதி நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சிம்பிளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ராக் யோர் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸ்மாலர் விஜன் ஆக்கியாச்சு, எழுதியாச்சு. இப்போ நீங்கள் மந்த்லி ஒவ்வொரு காப்பி எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் ஜனவரியில் இப்படி எழுதிட்டீங்க,
ஓகே இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ சேர்த்து வைக்கணும், இத்தனை படிக்கணும், இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இந்த மாதம் முடிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணணும். ஸோ எது உங்களால் முடிக்க முடியல, ஸோ ரெசல்யூஷன் நீங்கள் இப்போ செட் பண்ணிட்டீங்க, ஜனவரியில் செட் பண்ணிவிட்டு அது டிசம்பர் வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. லைஃப்பில் நமக்கு எப்பயாச்சும் ஏதாச்சும் நடக்கலாம். திடீர்னு நமக்கு சம்பளம் குறைவாக போயிருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் அது வேறுபடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அது சேஞ்சபிளாக மாற்றணும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை விஷயம் பண்ணுறதுக்கோ நீங்கள் மந்த்லி ட்ராக் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க 30 மினிட்ஸ், ஆனால் செய்ய முடியல, அந்த ஜனவரியில் முடியல, ஏன் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட மிஸ்டேக்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு 2nd ஃபெப்ரவரிக்கு நீங்கள் வேறு ஒரு ரெசல்யூஷன்ஸை போட்டிங்கன்னா, ஒரு கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிப் நம்பர் 5, செலிப்ரேட் எவ்ரி சக்ஸஸ் ஆர் நீங்கள் அச்சீவ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஜனவரியில் உங்களால் செய்து முடிக்க முடிஞ்சா செலிப்ரேட் இட். உங்களோட செல்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். நீங்கள் சின்ன விஷயம் எல்லாமே இதுக்கெல்லாம் நீ செலிப்ரேட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, உங்களோட செல்ஃப்க்கு நீங்கள் ஏதாச்சும் ரிவார்ட் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணும் போதோ இல்லை அந்த ஒரு கோலை நீங்கள் சரிப்படுத்தி இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களோட சாதனைகள் உங்களது. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, வி நீட் செலிப்ரேஷன். எல்லாருக்கும் செலிப்ரேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம செல்ஃபை நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு 5 டிப்ஸை வச்சு நீங்கள் எப்படி உங்களோட ரெசல்யூஷன்ஸை இன்னும் பெட்டராக கொண்டு போக முடியும். எல்லாருக்குமே வேறு வேறு ஆசைகள், வேறு வேறு விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான முக்கியமான டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிசிப்ளின் அண்ட் கான்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் கான்சிஸ்டன்சி, அதாவது கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணுறீங்களா? ஒரு மாதம் செஞ்சுட்டு 2 மாதம் செய்யலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. கான்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் கான்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஹேபிட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதையுமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோலில் சேர்க்கணும். ஹேபிட்ஸ் அப்படின்ட்டு தனியாக நோற்றி வைக்காமல் நான் ஒரு டெய்லி ஒரு புக்கை ரீட் பண்ணணும், இல்லை நிறைய வந்துட்டு ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே ஒரு கோலாக ஸ்பெசிஃபிக்காக எழுதிட்டு இவ்வளோ டைம்லேருந்து இவ்வளோ டைம் தான் நான் செய்யணும், உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டுக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம எல்லாராலையுமே நம்மளோட எல்லா ரெசல்யூஷன்ஸ் அண்ட் கோல்ஸையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு நியூ இயர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே உங்களோட ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன, புதுசாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா டேக் ஒன் டு சப்ஸ்கிரைப் ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் until then, it's a bye from me.